நமது 25வது ஆண்டு இந்த வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் சிறந்த மருத்துவர், நல்ல புகழ்பெற்றவர், எல்லா வயதினருக்கும் புத்தகங்களை நிறைய வெளியிட்டிருக்காரு. அவருடைய தத்துவங்கள்லாம் மக்களுக்கு இப்போ நல்லபடியாக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அரும்பணி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஐயா குருநாதர் அவர்களை ரொம்ப வேண்டி விரும்பி பேச உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மூலப்பொருளான விநாயக பெருமானை முன்னின்று அனைத்தும் நினைத்து காட்டுதல வேண்டும். நேற்று மாதிரி அதிகமாக பேசலை, டைம் இருக்கிறதுனால கம்மியாக பேசுகிறேன். ஐயா சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதது கர்ப்பப்பையில் 32 வியாதி இருக்குது. அந்த 32 வியாதியுமே நம்ம உருவாக்கக்கூடியது தான். உணவு முறைகள் எல்லாமே. அப்புறம் நேற்று சொன்னேன் இல்லையா, இல்லற வாழ்க்கை இதாகும் போது காற்று கர்ப்பப்பைகளை போந்துடும். அவங்களுக்கு யூரின் போகிற பாதையில் காற்று போகும். 1000 பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பாக போகும். நான் தமிழ்நாட்டில் ஒரு 15 லட்சம் பெண்களுக்கு கொடுத்துருக்கேன். யூரினில் காற்று போகிறதுக்கு மட்டுமே மருந்து. அந்த மாதிரி இருந்தால் என்ன 5 தடவை 10 தடவை அவங்க ஊசி மூலியமாக ஏற்றினாலும் குழந்தை பிறக்கவே பிறக்காது, தங்கவே தங்க. பார்த்துங்க, என்னுடைய அம்மையப்பர் யூடியூப்பில் பாருங்க, சொல்லியிருப்பார். 3 தடவை ஐவி பண்ணேன், 22 வருஷம் ஆச்சு, குழந்தை தங்கலை. ஐயா மருந்து கொடுத்து தான் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கேளுங்க, பரிச்சை நேரத்து கூட போட்டு விட்டுருக்காங்க. ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. குழந்தை லட்சக்கணக்கான பேர் என்கிட்ட வாங்கி குழந்தை பெற்றிருக்காங்க. 2வது, நீங்கள் அப்படி மருந்துக்குன்னு கொடுத்தா வேலைக்கு ஆகாது. எல்லாமே கடவுள் நமக்கு சொல்லி வச்சிருப்பான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இப்போ நாய் இருக்கு, ஒரு பொட்டை நாயை 10 ஆண் நாய் விரட்டிக்கிட்டே இருக்குது. 10 நாளா 10 நாள் கழிச்சோன்னு 10 நாய் அந்த பொட்டை நாய் விரட்டவே விரட்டாது. ஏன்? கர்ப்பப்பையில் குழந்தை தங்கிடுச்சு, அவ்வளோதான், அதை விட்டுட்டு போகுது. அப்போ அது குழந்தை தங்கிடுச்சுன்னு அதுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, அதுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி விட்டுட்டு போயிடுச்சு? அதே போலதான் நமக்கும் தெரியும். குழந்தை தங்கின அன்னைக்கு அப்ப என்ன பண்ணும்? வகுறு, அடி வகுறு பழிச்சுங்கும், சுருக்குங்க. அப்ப குழந்தை தங்கிருச்சு, அவ்வளவுதான். சரி, இப்ப குழந்தை தங்கிருச்சு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்பயே தெரியும். ஒன்று சேர்றதுக்கு முன்னாடி ஆண் மகனுடைய விதை கையில தட்டின 2ம் ஒன்னா தட்டும். இல்லற வாழ்க்கை முடிச்ச பிறகு ரைட்ல இருக்க விதை மேல தூக்கி இருந்தா ஆம்பளை பையன் பிறகு, லெப்ட்ல இருக்க விதை மேல தூக்கி இருந்தா பொம்பளை பிள்ளை பிறகு. அப்பயே தெரிஞ்சுக்கலாம், எந்த விஞ்ஞானிக்கு கேட்க தேவையில்லை. 4வது மாசத்துல ரைட்ல இருக்க மார்பு பெருசாச்சுன்னா ஆம்பளை பிள்ளை, லெப்ட்ல இருக்க மார்பு பெருசாச்சுன்னா பொம்பளை பிள்ளை. 3வது மாசம் அவங்க யூரினை விடிய காலம் பிடிச்சி ஒரு பாத்திரத்துல ஊற்றி அதில் பார்லி அரிசியை போட்டு வச்சு 3 நாள் கழிச்சு பார்த்தா முளைச்சிருந்தா பெண் குழந்தை, முளைக்கலைன்னா ஆண் குழந்தை. இப்படி 10 மாதம் வரைக்கும் நம்மளே சொல்லலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், தொப்புள் கீழ் நோக்கி இருந்தால் பெண் குழந்தை பிறக்கும், மேல் நோக்கி இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கும். டாக்டர் ஸ்கேன் பண்ணும் போது ஹார்ட் பீட் அதிகமாக அடிச்சிச்சுன்னா ஆண் குழந்தை, கம்மியாக அடிச்சா பெண் குழந்தை. இது நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா இடங்களுமே நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஐயா இவரால் சேராங்க, எதுவுமே சேராது. அப்போ அதுக்கு பவர் என்ன? அந்த வார்த்தை கருண் கொடுலின்னா என்ன? அப்போ கொடிய நோயெல்லாம் போக்கக்கூடியது. குப்பை மேயின்னு என்ன? சிறந்து சொரியிடும், அதை பயன்படுத்தினா புது மேனியா ஆகிடும். அதை குப்பையா இருக்கிறது புது மேனியா ஆகிடும். இப்போ நீங்க துத்தி, இப்போ இங்க எத்தனை பேருக்கு துத்தி தெரியும்? கை கொடுங்க, ஏன்னா வைத்தியம் எல்லாருக்கும் தெரியும். அந்த துத்தியில மேல காய் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன சீப்பு கிடையாது, அதுல நடுவில் இருக்க ஓட்டை, நம்ம வெளியே வர ஆசனம் வாங்கி ஓட்டை, அதை சுத்தி உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, என்ன பயன்படுத்து அப்படின்னு அது சொல்லுது. எல்லா மூலிகையிலுமே நமக்கு என்ன நோயோ அந்த நோய் அதுல இருக்கும். இப்ப கல்யாண முருங்கையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, முள் முருங்கை பாருங்க. முள் முருங்கையை பாருங்க, அதெல்லாம் நான் அடுத்த 3வது புக்கில் போடுறேன். அந்த முள்ள படமா எடுத்து பெண் உறுப்பு மாதிரியே இருக்கும். அப்ப 28 வயசாகி அவன் வயசுக்கே வரல, அது 3 நாள் 50 மில்லி சம அளவு பனங்கள் கண்டு போட்டு குடிச்சா 3வது நாள் அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுவான். அது 2 இதழாக கிழிஞ்சது. அதே போலதான் அந்த முள் இருக்கும், அதை பார்த்தா அதை பார்க்க வேணாம் அப்படியே. அப்ப என்னாச்சு, அவன் கல்யாணத்துக்கு தயாராயிட்டா.
அதான் அதுக்கு பேர் கல்யாண முருங்கை. இந்த கொண்டு வந்திருக்கேன், அந்த விதை இருக்கு. வேணுங்கிறவங்க ஆளுக்கு ஒவ்வொரு விதையை கொண்டு போய் ஊண்டுனாங்கன்னா அது 3வது மாதம் தான் பூ பூக்கும். கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் சிகப்பா. அந்த பூவெல்லாம் கர்ப்பப்பைக்கு அத்தனை நோய்க்கும் கேட்கும், இலையும் கேட்கும். அது சளி நோயிலேருந்து எல்லாம் அரிசியை போட்டு ஊரை போட்டு ஆட்டி தோசை ரொட்டி சுட்டி சாப்பிடுவாங்க. சகல விதமான நோய்க்கு நம்ம பயன்படுத்தலாம். அது ஒரு நல்ல மருந்து. இப்போ எங்களை பாராட்டுறதை விட சிவானந்த ஐயாவை தான் பாராட்டணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது ஒரு லாட்ஜில் போய் ஒரு நாள் நைட்டில் தங்குறங்கன்னா 700 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா சும்மா தூங்கி எந்திக்கிறதுக்கு. ஆனால் இங்கே அவங்க 3 வேளை உணவு கொடுக்குறாங்க, இடையில ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வகுத்துக்கு உணவு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. செடிக்கு உணவு கொடுக்குறாரு பாருங்க. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ மூலமுழுக்கில் இருந்தெல்லாம் வர வச்சு செடிக்கு உணவு கொடுக்குறாரு. அதுதான் நமக்கு பெரிய விஷயம். இப்போ நீங்கள்